கன்னி ராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கம். படிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க, இல்லைன்னா உங்களுடைய படிப்பை முடிச்சிருப்பீங்க. இப்போ வீட்டில் இருக்கலாம். வீட்டில் இருந்துட்டு என்ன வேலைக்கு போகணும் அப்படின்னு தெரியாமல் உங்களுடைய குழந்தைகளோ நீங்களோ ரொம்ப தவிச்சிட்டே இருப்பீங்க. என்ன வேலைக்கு நம்ம போகணும், படித்தது சம்மந்தமாக போகவா, இல்லை நம்ம உறவினர்கள் கூறுவது சம்மந்தமாக போகவா, இல்லை மேல் படிப்பு படிக்கவா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கட்டாயம் இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். இது படித்து முடித்தவங்களுக்கு மட்டும் கிடையாது. ஒரு வேலையில் இருந்துட்டு இன்னொரு வேலைக்கு செல்லணும் அப்படின்னு தேடிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வேலைங்கிறது அமையாது. 1 மாதம் 2 மாத கணக்கில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் அமர்ந்துட்டே இருப்பீங்க. இதனால் வீட்டில் இருக்கவங்களும் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கவே மாட்டாங்க. நம்ம இப்போ என்னடா பண்ணுறது, பழைய வேலைக்கு சென்றுருவோமா, பழைய வேலைக்கு சென்றால் நம்மளுடைய கௌரவம் என்ன ஆகுறது, மற்றவங்க என்னடா போயிட்டு திரும்பி வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்க மாட்டாங்களா, அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் உங்களுடைய மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். உங்களுடைய வீட்லேயும் பேச்சுக்கு மேலே பேச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க. இதனால் நம்ம இந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் மனசளவில் நீங்கள் ரொம்ப நோகடிச்சிருப்பீங்க. கிடைக்கிற வேலைக்கு ஒரு நாள், வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ உங்களுக்கு வேலை இருக்கும். அதை பார்த்துட்டு உங்களுடைய செலவுகளுக்கு நீங்கள் ஓட்டிகிட்டே இருப்பீங்க. இருந்தாலும் உங்களால் நிம்மதியாக இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும். ஆனால் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் என்ன வேலையை கொடுத்தாலும் நீங்கள் பார்ப்பீங்க. எந்த விதமான சகிப்புத்தன்மை இல்லாலும் பொறுமையாக பார்த்தாலும் சரி, ரொம்ப அவசரமாகவும் பார்க்க மாட்டீங்க, ரொம்ப பொறுமையாகவும் பார்க்க மாட்டீங்க. போதுமான அளவில் போதுமான நேரத்தில் அந்த நேரத்துக்குள்ளே அந்த ஒரு வேலையை நீங்கள் முடிப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இதுக்கப்புறம் வருகின்ற காலகட்டத்தில் எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. இது வரைக்கும் கஷ்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் உங்களுக்கு பிடித்த நபர்களிலிருந்து உங்களுக்கு அதிக கஷ்டங்கள் வந்திருக்கும். இவ்வளவுதான் அவங்க உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாலும் அவங்க கூடயே நீங்கள் இருப்பீங்க. அவங்கள விட்டு நீங்கள் பிரிய மாட்டீங்க. அவங்களே உங்களை ஒரு வாரம் திட்டுவாங்க, அடுத்த ஒரு வாரம் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு நல்லா பேசுவாங்க, மீண்டும் அதே மாதிரி உங்களை திட்டுவாங்க. அது கணவன் மனைவிக்குள்ளேயும் அடிக்கடி இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு நடந்து கொண்டே தான் இருக்கும். அது கணவன் மனைவிக்குள்ளேயே இல்லை, நட்புக்குள்ளேயும் அப்படித்தான். உங்களை மதிக்கவே மாட்டாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை எப்பொழுதுமே அதாவது கிண்டல் செய்கிறது, கேலி செய்கிறதுக்குன்னு ஒரு ஆளை வச்சுருப்பாங்க அல்லவா, அதை மாதிரி உங்களை வச்சுருப்பாங்க. வச்சுட்டு உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் உங்களை நடத்திட்டே இருப்பாங்க. இதனால் உங்கள் மனசு ரொம்ப பாதிக்கப்படும். பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் நம்மளால் இவங்களை விட்டு விலகவும் முடியாது. இவங்ககிட்ட நம்ம பழகிட்டோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்கள் எதையுமே அவங்ககிட்ட கூற மாட்டீங்க. நீ இப்படி பண்ணுறது தப்பு அப்படின்னு எதையுமே கூற மாட்டீங்க. நீங்கள் மற்றவங்களை பொறுத்தளவுக்கு அவன் மனசு நோகும்படி பேசவே மாட்டீங்க. அவன் மனசு நொந்துருச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு மற்றவங்க நம்மளை எப்படி பேசினாலும் சரி, ஆனால் நம்ம பேசும்போது அவன் மனசு நோகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு வார்த்தையும் நீங்கள் பார்த்து பேசுவீங்க. இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் அப்படி தான் நீங்கள் மற்றவங்களை பேசிக்கிட்டு இருப்பீங்களே தவிர, மற்றவங்க நம்மகிட்ட இப்படி பேசுகிறோம், நம்மளும் அவங்கள்ட்ட இப்படி பேசணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒருபோதும் மற்றவங்களை கூறியிருக்கவே மாட்டீங்க. ஆனால் மற்றவங்க உங்களை கூறுறதுனால உங்களுக்கு கண்கள் அடிக்கடி கலங்கி அவங்க முன்னாடியே நீங்கள் அழுவீங்க. இல்லைன்னா கோவப்பட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்க. கோவப்பட்டு வீட்டுக்கு வந்தாலும் யாரால் நீங்கள் அழுதீங்களோ அவங்ககிட்ட உங்களுடைய கோவத்தை காட்ட மாட்டீங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கிற நபர்களிடமோ, பெரியவர்களிடமோ, உடன் பிறந்தவர்களிடமோ அவர்களிடம் உங்களுடைய கோவத்தை காட்டுவீங்க. எனக்கு தெரியும் அவன் வேலையை பார்த்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் எரிஞ்சு விழுவீங்க. இது அனைத்திற்குமே காரணம் உங்களுடைய குணம், உங்களுடைய ராசி. எப்படி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இது கட்டாயம் நடக்கும். நீங்கள் கோவப்படுறது ஒருத்தாளாக இருக்கும், ஆனால் உங்களை கோவப்படுத்துறது ஒரு ஆளாக இருக்கும். நீங்கள் கோவப்படுறது இன்னொருத்தவங்க மேலேயா இருக்கும். இதை நீங்கள் எப்பொழுது திருத்திக்கிறீங்களோ அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வருகிற ஒவ்வொரு காலகட்டமும் உங்களுக்கு எப்படி உங்களுடைய நிலைமை மாறப்போகுது, எப்படியெல்லாம் நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வரப்போகுது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். கன்னிராசிக்காரங்க, நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கோங்க. அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, எப்போதுமே அமைதியாக இருக்கணும். எந்த சண்டை சச்சரவுகளுக்கும் போகவே கூடாது. நாம் யாருன்னு நமக்கு தெரியும். மற்றவங்க என்ன கூறுனா என்ன அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் எப்படி அமையும்னா, உங்களுடைய வேலைகளை பார்த்து உங்களுடைய மேலதிகாரிகளை பாராட்டுவாங்க. எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த மேலதிகாரிகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. உங்களுடைய வேலைகளை பார்த்து சிறப்பிப்பாங்க. உங்களுக்கு மேல் அதிகாரிகள், அதாவது உங்களுக்கு மேல் பொறுப்புகளும் ப்ரொமோஷன் பண்ணுவதற்கும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தேர்வு எழுதிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த தேர்வில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரமும் உங்களுக்கு வந்துருச்சுன்னு தான் கூறணும். அதிக அளவில் உங்களுக்கு நன்மை நடக்கும். நினைக்காத விஷயங்கள் எல்லாம் இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதுவும் உங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும். இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கஷ்டத்துக்கு ஒரு முடிவானது கிடைக்கணும். நம்ம குடும்பம் நம்மகிட்ட சந்தோஷமாக பேசணும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த நீண்ட நாள் சண்டை சச்சரவுகள் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஓடிட்டே இருந்திருக்கும். அது அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துடுச்சுன்னு தான் உங்கள்கிட்ட கூறணும். இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றவங்க கேட்குறாங்கன்னு நீங்கள் பணத்தை வாரி வழங்குவீங்க. ஆனால் அந்த பணத்தை அவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க. உங்களாலேயும் கேட்க முடியாது. நீங்களும் சிரிச்சுட்டே போயிடுவீங்க. அடுத்த நாள் கேட்டாலும் நீங்கள் பணத்தை கொடுப்பீங்க. ஆனால் திருப்பி கேட்க மாட்டீங்க. அவங்களும் உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அது முதல்ல 10 ரூபாய் ஆரம்பிக்கும், அடுத்து 100 ரூபாய் ஆரம்பிக்கும், அடுத்து 1000 10,000னு போய்கிட்டே இருக்கும். உங்கள்கிட்ட இருந்து பணம் போய்கிட்டே இருக்குமே தவிர அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு திரும்பி வரவே வராது. இந்த ஒரு தவறை நீங்கள் திருத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு நன்மைகளும் பணமும் உங்களுக்கு சேரும். உங்களுடைய நிதிநிலையும் முன்பை விட அதிக அளவில் உயரும். முதலீடு சார்ந்த வேலைகளில் எச்சரிக்கையுடன் நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கணும். அது என்ன முதலீடு செய்தாலும் சரி, அந்த முதலீடு நம்ம பண்ணினோம்னா நமக்கு லாபம் கிடைக்குமா, நன்மையானது நம்மளை தேடி வருமா அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும். யோசிச்சு அந்த ஒரு முதலீடை பண்ணணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு தொழில் செய்யணும், ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் யோசிக்கணும். யோசித்து அந்த ஒரு செயலை நீங்கள் எடுக்கணும். யோசிக்காமல் நீங்கள் எந்த விதமான செயல்களையும் எடுக்க மாட்டீங்க. இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை திங்க் பண்ணணும். திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய முடிவுகளை எடுங்க. கட்டாயம் அந்த முடிவுகள் மூலம் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். மற்றவங்களை விட நீங்கள் எப்பொழுதுமே முடிவு விஷயத்தில் கரெக்டாக இருப்பீங்க, நிதானமாக இருப்பீங்க. மற்றவங்க கூட ஏதாவது முடிவு எடுக்கணும்னா என் குடும்பத்தில் இருக்கவங்க கூட உங்கள்கிட்ட கேட்பாங்க, இந்த முடிவு எடுத்தால் சரியாக இருக்குமான்னு. நீங்கள் தான் அதை பார்த்து சொல்லுவீங்க, இந்த மாதிரி பண்ணு, அந்த முடிவு உனக்கு வெற்றியில் தான் போய் முடியும் அப்படின்னு கூறுவீங்க. ஆனால் உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக முடிவெடுக்காமல் ஏதாவது ஒரு சிக்கலில் ஆளாக்கிக்கிடுவீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய காதல் வாழ்க்கையில் ரொம்ப இனிமையான சூழ்நிலை ஏற்படும். இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. மற்றவங்ககிட்ட அமைதியாக இருக்கிறவங்க உங்கள் காதலுக்குள்ளே ரொம்ப நெருக்கமாக இருப்பீங்க. ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசிக்கிடுவீங்க. உங்களுடைய பிரச்சனைகளையும் ஒருவருக்கொருவர் தீர்த்து வச்சுக்கிடுவீங்க. இப்படியெல்லாம் நீங்கள் காதல் விஷயத்துலையும் திருமண வாழ்க்கையிலும் இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பெற்றோர்களுக்கும் ஏன் உங்களுடைய நண்பர்களுக்கும் கூட தெரியாது. அப்படி ஒரு மனசு விட்டு ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறீங்கன்னா அது உங்கள் காதலியோ காதலனாகத்தான் இருக்கணும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு காலமானது மிகவும் சந்தோஷங்கள் நிறைந்த காலகட்டமாக உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது. ஆனால் உங்களுடைய காதல் உறவு எத்தனை வருடங்களாக நீடித்தே இருக்கிறதோ அது மிகவும் உங்களுக்கு நல்லது கிடையாது. அதை உடனே உங்களுடைய வீட்டில் தெரிவித்து அடுத்த கட்ட நடவடிக்கையை நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். அப்படியே நீங்க நீண்ட நாட்கள் போய்கிட்டே இருக்கட்டும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் அவங்க இருவருக்கும் இடையில் இருக்கின்ற அந்த காதல் உறவு முறிந்து விடுவதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இந்த கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் உங்களை சேர்ந்தவர்கள் அனைவருக்குமே வேலை விஷயமா இருக்கலாம், தொழில் தொடர்பான விஷயங்களா இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில சிரமங்கள்ல இருந்து தான் நீங்க வெற்றியை காண முடியும். எடுத்த உடனே எத்தனையோ நபர்களுக்கும் எத்தனையோ ராசிக்காரர்களுக்கும் எதிரிகளா இருக்கட்டும், எந்த விதமான பிரச்சனைகள் என எதுவுமே வந்திருக்காது. ஆனா அந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த விதமான வேலையை செய்தாலும் சரி, தொழிலை செய்தாலும் சரி, எங்க படிப்பு விஷயத்திலும் சரி, நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா அதில் நிறைய தடைகள் ஏற்படும். தடைகள் ஏற்பட்டு தான் உங்களால் வெற்றியை காண முடியும். ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு வெற்றிங்கிறது கண்ணுக்கே தெரியாது. தடைகளாக தான் இருக்கும் உங்களை சுற்றி. அந்த தடைகள் அனைத்தையுமே நீங்கள் தாண்டி போனால் தான் உங்களுக்கு வெற்றிங்கிற ஒரு பாதையே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அதை அடையிறதுக்குன்னு உங்களுக்கு நீண்ட நாட்கள், நீண்ட மாதங்கள், நீண்ட வருடங்கள் ஆகலாம். அதே மாதிரி தான் நீங்களும் இப்போ இந்த தொழில் விஷயத்தில் இப்போ தடைகளை பாதி தான் தாண்டி இருக்கீங்க. இனி வருகின்ற காலகட்டத்தில் அந்த மீதி தடைகளையும் தாண்டினா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற முடியும். இந்த நேரத்தில் நீங்கள் பின்னோக்கி சென்றாலும் உங்களுக்கு கஷ்டம், முன்னோக்கி அந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும். ஆனால் பின்னோக்கி சென்று அந்த கஷ்டங்கள் மீண்டும் அந்த கஷ்டங்கள் வழியாக நீங்கள் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் மட்டுமே நடக்கும். எனவே நீங்கள் முன்னோக்கி செல்ல போயிடலாம், பின்னோக்கி செல்ல போயிடுறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து நீங்களே நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. இந்த ஒரு நாளில் உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். எங்கிட்ட இருந்து தான் வேலை வரும்னே தெரியாது. அதிக அளவு வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். இதனால் உங்களுக்கு மிகவும் எரிச்சல் அடைவீங்க. பணம் அதிகம் வந்தாலும் ஒரு மனுஷனுக்கு நிம்மதி வேணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் தோணும். அதிக அளவில் உங்களுக்கு நன்மை நடக்கும். இந்த ஒரு நேரத்தில் பங்கு சந்தையில் போன்ற விஷயங்களில் நீங்கள் பங்கு சந்தையாக இருக்கட்டும், முதலீடில் நீங்கள் ஏதாவது பணத்தை நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது மூலிமா உங்களுக்கு லாபம் இரட்டிப்பாக உங்களை தேடி வரும். உங்களுடைய உறவினர்கள் உங்கள் உறவினர்கள் உங்கள்கிட்ட வருவாங்க பணத்தை தேடி. ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடாது. அந்த பணம் உங்களுக்கு திருப்பி வராது. பண விஷயத்தை தேடி அது அவசரமாக இருந்தாலும் சரி உங்களை தேடி இன்றைக்கி அவங்க வருவாங்க. அந்த நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு திரும்பி கிடைக்காது. அத்தைக்கு தானேப்பா கொடுத்தேன், சித்திக்கு தானே கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி உறவு கொண்டாடிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் அவங்க கேட்டு வர பணம் திருசாக இருக்காது. 1 ரூபாயோ 10 ரூபாயோ 100 ரூபாயா இருக்காது, லட்சக்கணக்கில் இருக்கும். அதை நீங்களும் கொடுப்பீங்க உங்கள்கிட்ட பணம் இருக்குன்ட்டு. ஆனால் அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வரவே வராது. எனவே இதனையும் நீங்கள் கருத்தில் வச்சுக்கோங்க. கருத்தில் வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு நேரத்தில் ஓட்டுங்க.